வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை கேட்ட மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியானது இந்த இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இணைந்து செய்கின்ற ஒரு திட்டம் தொடர்பானதாகத்தான் அமையப் போகிறது. இது தொடர்பான ஆய்வுக்காக நாங்கள் இப்போது நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியுடைய ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுதர்மா அவர்களே. வணக்கம் தினேஷ். வணக்கம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கருத்தில் எடுக்கப் போகின்ற விடயம் கடந்த வாரம் இடம்பெற்ற பிரிக்ஸ் மகாநாடு தொடர்பானதாகத்தான் இருக்கப் போகிறது. இதிலே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா என்பன இணைந்து மேற்கொண்ட உலக வங்கிக்கு இணையான வங்கி முறை பற்றிய செய்தி பெரிதாக இடம் பிடித்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வையினை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக ஆமா, நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வங்கியானது இந்த 5 நாடுகளாலும் உருவாக்கப்பட்டுள்ளது. இவர்களது ஆரம்ப நோக்கம் என்னவென்றால், தங்களுடைய நாடுகளில் இடம்பெறுகின்ற கட்டுமான பணிகள் மற்றும் திட்டங்களுக்கு, பாரிய திட்டங்களுக்கான நிதியை தங்களது நாணயங்களில் வழங்குவது என்பதாகும். இதற்கான மூலதனமாக இவர்கள் $100 பில்லியன் ஆரம்பத்தில் பங்குகளாக விற்றார்கள். ஒவ்வொரு பங்குகளும் சுமார் 1 லட்சம் பெறுமதியான பங்குகள், 1 மில்லியன் பங்குகள் விற்கப்பட்டது. அவர்கள் ஒரு வெற்றிகரமாக இப்பொழுது இயங்க தொடங்கியுள்ளார்கள். இந்த வங்கியின் தலைமையகமானது ஷங்காய், சீனாவில் இருக்கின்றது. இதற்கு ஒரு முதல் பிராந்திய அலுவலகமாக தென்னாப்பிரிக்காவில் தனது அலுவலகத்தை திறந்துள்ளது. இந்த வங்கி தொடர்பான திட்டத்தை பகிர்ந்தது இந்தியாதான் 2012ஆம் ஆண்டில். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டில் இந்த ஆரம்ப நிலை கட்டத்தை வெற்றியடைந்தது. வங்கிக்கான பெயரை கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரேரித்திருந்தார். இப்பொழுது இந்த வங்கி இந்த வெற்றிகரமாக செயற்படுகின்ற கட்டத்தை அடைந்துள்ளது. இப்பொழுது வங்கிக்காக இந்த 5 நாடுகளைச் சேர்ந்த 100 உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வங்கி இப்பொழுது நடத்திய மகாநாட்டிற்கு பல நாடுகள் பார்வையாளர்களாக அழைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இலங்கை கூட அழைக்கப்பட்டிருந்தது. இந்த வங்கியின் வெற்றி என்று நான் குறிப்பிட வேண்டுமாக இருந்தால், இந்த ஆண்டு அவர்கள் கூடிய பொழுது இந்த 1 வருட காலத்திற்குள் $911 மில்லியன் கடன்களை வழங்குவதற்கு தங்களுடைய அந்த 5 நாடுகளுக்கும் தீர்மானித்திருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு வெற்றி. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 5 நாடுகளும் ஓரளவு பெரியவை, அமெரிக்காவின் தலைமைத்துவத்துக்கு சவால் விடுக்கக்கூடியவை என்று கூட எடுத்துக்கொண்டாலும், இந்த நியூ டெவலப்மெண்ட் வங்கியானது இப்போதுதான் தவள தொடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். இப்படியான ஒரு வங்கியால் உலக வங்கி அளவிற்கு பங்காற்ற முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த கேள்வி அதாவது உலக புவியியல் சார்ந்தது. மற்றும் இந்த நாடுகளின் அமைவிடங்கள் என்பன உண்மையிலேயே ஒரு பிரதேசத்தை சார்ந்தவை இல்லை. இந்த நாடுகள் 5மே இந்த உலகின் ஒவ்வொரு மூலையில் உள்ள நாடுகளாக இருக்கின்றன. இந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்வியின் தொனியில் ஆமாம், இது ஒரு நாள் அவ்வாறான நிலையை அடையுமாக இருந்தாலும், இன்றைய நிலையில் இந்த வங்கி ஒரு மாற்று தெரிவாக பார்க்கப்படுகின்றது சொன்னால், இந்த IMF, அதாவது இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எனப்படும் IMF, அதாவது உலக நாணய நிதியத்திற்கும் மற்றும் உலக வங்கி, வேர்ல்ட் பேங்க் எனப்படுகின்ற உலக வங்கிக்கும் இப்பொழுது இதன் தலைவராக இந்த இந்தியாவின் இந்த வங்கித்துறையில் வெற்றி கண்டவரான இந்த ICICI பேங்க், இந்தியாவின் முதற்தர தனியார் வங்கியாக அல்ல தனியார் கொடுப்பனவு நிறுவனமாக உயர்த்திய பெருமைக்குரிய இந்த கமாத் என்பவர் தான் இப்பொழுது இந்த வங்கிக்கான தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவரது திட்டம் கூட இவ்வாறாக இந்த வங்கி இந்த பிராந்தியங்கள் கடந்து உதவக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை அடைய வேண்டும் என்பதாக இருந்தாலும், இந்த வங்கி நான் குறிப்பிட்டது போல இந்த $911 மில்லியன் கடன்களை வழங்குவதாக தீர்மானித்திருப்பதாவது ஆமாம், இது நினைத்த இலக்கை அடையக்கூடியதாகவோ அல்லது இருக்கின்ற இந்த உலக வங்கிக்கு மாற்றாகவோ ஒரு கட்டத்தில் வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அதற்கான தேவை எப்பொழுது எழுமென்றால், உலக அரசியல் மாற்றம் பெறும் பொழுது அவ்வாறான தேவை கண்டறியப்பட்டால், அதாவது இந்த அமெரிக்க தலைமையின் ஒரு ஆட்டம் காணப்படுமாக இருந்தால், அதற்கான மாற்று தெரிவுகள் தேவைப்படுமாக இருந்தால், இந்த வங்கி நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அவ்வாறான நிலையை அடையலாம். இவர்கள் அடுத்த இந்த 5 வருடங்களுக்கு, அதாவது 2017ஆம் ஆண்டு
இவர்கள் 2.5 பில்லியன் கடனை கொடுப்பதற்கான ஒரு நிலையை இப்பொழுது 911 மில்லியன்களை கொடுப்பவர்கள் அடுத்த வருடத்து 2.5 பில்லியன் டாலர்கள் கொடுப்பதற்கான நிலையை அடைந்துள்ளார்கள். எனவே அவ்வாறான நிலையில் நான் இதை பார்க்கின்றேன் என்று கூறினால் இது ஆமாம் ஒரு காலகட்டத்தில் அவ்வாறான ஒரு நிலையை நீங்கள் எதிர்பார்க்கின்ற நிலையை அடைந்தே தீரும் என நாங்கள் நம்பலாம். இந்த 5 நாடுகளும் இணைந்த வங்கி குழுவானது 1000 மில்லியன் டாலர்களை மற்ற நாடுகளுக்கு கொடுத்துதவ போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த விடயத்தின் சாத்தியக்கூறுகள் பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? நிச்சயமாக அவர்கள் அந்த தங்களுடைய வங்கிக்கான கட்டுமானத்திற்கான ஆரம்ப முதலீடான 1 பில்லியன் என்பதை இலகுவாக அடைந்து விட்டார்கள். உள்ளூர் நாணயங்களின் படிதான் கடன்கள் பரிமாறப்பட போகின்றன என்பதால் இந்த பணமாற்று விகிதமோ அல்லது இந்த பணங்கள் மற்ற நாடுகளின் கடன்கள் எல்லாம் இந்த டாலர்களின் போகும் பொழுது இப்பொழுது இந்தியாவிற்கான கடனானது இந்திய ரூபாயிலேயே வழங்கப்படும் பொழுது அவர்களுக்கு தங்களுடைய பணத்தையே பாதிக்கக்கூடிய தேவை அல்லது அந்த நிர்பந்தம் இருக்கின்றது. எனவே இவர்கள் இந்த முன்னுதாரணமாக தற்பொழுது காட்டிய நிலையில் அடுத்த 5 வருடங்களுக்கு 10 பில்லியன் என்பது சாத்தியம். அதற்கான காரணம் இந்த சீனா ஒரு பொருளாதாரத்தில் துருக்கிய ஒரு மந்தநிலையை அடைந்திருந்தாலும் அவர்கள் இந்த உலக பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கை ஆற்றி வருகின்ற சக்தி அவர்களால் பல முதலீடுகளை செய்ய முடியும். இப்போ குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த இலங்கை விவகாரத்தில் அமைதி நிலை தோன்றிய பொழுது அவர்கள் பல முதலீடுகளை பல ஆண்டு திட்டங்களாக அறிவித்தார்கள். அவை $1 பில்லியன் அளவானவை சகல திட்டங்களும். எனவே அதே போன்ற ஒரு திட்டங்களை இவர்கள் ஏனைய நாடுகளுக்கு இப்பொழுது இந்த 5 நாடுகளுக்குள் பகிர முடியும். அதே போல ரஷ்யாவால் முடியும், இந்தியாவால் முடியும். இந்தியா தனது மூலப்பொருட்களாகத்தான் இப்பொழுது தனது கனிமங்களை ஏற்றுமதி செய்கின்றது. அவர்கள் அதனை ஒரு உற்பத்தியாக்கி ஒரு உபயோகப் பொருளாக மாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு வரப்போகின்ற லாபம் மற்றும் அவர்கள் அங்கே அடைய போகின்ற வேலை வாய்ப்புகள் மற்றும் அதனால் ஏற்பட போகின்ற பண பரிமாற்றம் என்பன எல்லாம் பாரிய அளவில் வெற்றி பெறும். அவ்வாறான ஒரு நிலையில் இவர்களால் இந்த 10 பில்லியன் என்கின்ற தொகையை அடுத்த 5 வருடங்களுக்கு அடைவது என்பது ஆமாம் ஒரு சாதாரணமான விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் குறிப்பிடுகின்ற கருத்துக்கள் ஓரளவு ஒத்துப்போவதற்கான காரணமாக இந்தியாவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்தியாவின் உலகத்துக்கு தெரிந்த ஒரு முகமாக இந்த சேரிகளும் வறுமை நிறைந்த குடியிருப்புகளும் ஏழைகளும் இருந்தாலும் கூட மறுபக்கமாக இந்தியா விண்வெளி யுக சாதனைகளையும் படைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்தியா மாத்திரமில்லாமல் மற்ற நாடுகளையும் நாங்கள் இவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இவர்களுடைய இறுதி இலக்காக எது இருக்க போகிறது? இவர்களது இறுதி இலக்காக எது இருக்குமாக இருந்தால் எதிர்கால திட்டங்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான ஒரு ஆழ்ந்த புரிதல் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்நிய சக்தியில் தங்கியிருக்காமல் தாங்களே தங்களுடைய திட்டங்களுக்கு பணப்பட்டிவாடா மற்றும் பொருளாதார உதவிகளை செய்வதோடு தங்களை சூழ்ந்துள்ள நாடுகளுக்கும் இவ்வாறான ஒரு உதவிகளை செய்வது என்பது இவர்களது திட்டங்களின் அந்த ஒரு ஆழ்ந்த அடிநாதமாக இருக்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவர்களது இருப்பிடங்கள் இந்த பூமி பந்தின் வெவ்வேறு பிராந்தியங்களில் உள்ளது. எனவே அந்த நிலையில் இது சாத்தியமானது. அதாவது ரஷ்யாவை சார்ந்து பல நாடுகள் இருக்கின்றன, சீனாவை சார்ந்து பல நாடுகள் இருக்கின்றன. சீனாவின் அண்டைய நாடுகள் அதற்கு அனுகூலமானவையாக அல்லாவிட்டாலும் இப்பொழுது பிலிப்பைன் தேசத்தில் இன்றைய நிலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் அவர்கள் அமெரிக்க ஆதரவை விலக்கி சீன ஆதரவை பெரிய அளவில் பெறுகின்ற நிலைக்கு சென்றிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான நிலையில் ஆமாம் இது இவ்வாறு சாத்தியம். மற்றது நீங்கள் குறிப்பிட்டது போல ஆமாம் வறுமையும் தொழில்நுட்பமும் இவர்களது இருமுகங்களாக பல நாடுகளிலும் இருக்கின்றது. அது ரஷ்யாவிற்கும் பொருந்தும், அமெரிக்காவிற்கும் பொருந்தும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அது ஒரு பாரிய அளவில், அதாவது மற்ற நாடுகளில் ஒரு 20% 80% இருந்தால் வறுமை 20%, சராசரி குடும்ப வாழ்க்கை 80% என்றால் இந்தியாவில் அது 50% அல்லது 50% மேற்பட்டதாகவே. நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த 5 நாடுகள் இணைந்த வங்கி குழுமத்தினுடைய மகாநாட்டில் இலங்கையினுடைய ஜனாதிபதியும் கலந்து கொண்டிருந்தார் என்பதன் அடிப்படையில் இலங்கை தீவு பெறப்போகின்ற நன்மைகள் என்னவாக இருக்கும்? குறிப்பாக இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வுக்கான வழிவகைகளுக்கு இந்த அமைப்பால் உதவ முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆமாம், இந்த அமைப்பால் தாக்கம் தெரிவிக்க முடியும். அதற்கான நாங்கள் 2 ஆதார சக்திகளாக எடுத்துக்கொள்ள வேண்டியவை சீனாவும் இந்தியாவும்.
இந்த இரண்டுமே இப்பொழுது இந்த வங்கி திட்டத்தின் கீழ் ஒருமித்து பயணிக்கின்ற ஒரு போக்கில் இவர்கள் இந்த இரண்டு நாட்டின் தலைவர்களும் முன்னர் போலல்லாமல் அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது சீனா இந்தியா என்பது ஒரு காலத்தில் ஒரு போருக்கு பொருந்தும் சக்திகள் என்றெல்லாம் கருதப்பட்டிருந்தாலும் அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது துடைத்தெறியப்பட்டு விட்டன. ஏனென்றால் சீனாவின் ஆழமான அதீதமான பாதுகாப்பு வேறுபாடுகளும் மற்றும் அது தற்பொழுது இந்த மேற்கொண்டிருக்கின்ற இவ்வாறான முயற்சிகள் மூலம் தன்னை அது ஒரு பிராந்திய சக்தியாக காட்டிவிட்டது அல்லது நிரூபித்து விட்டது. இந்த நிலையில் இவர்கள் இணைந்து செயலாற்றக்கூடிய தன்மை நீண்டு நெடியதாக ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், குறிப்பாக பிராந்திய அழுத்தத்தை. எனவே மத்திய நாடுகள் அல்லது ஐக்கிய நாடுகள் இணைந்து எடுத்த திட்டங்களுக்கு ஒரு ஆதரவான நிலையை இவர்கள் ஏற்படுத்தலாம். அவ்வாறான நிலையில் இவ்வாறாக இந்த இலங்கை தீவில் இரு இனங்களும் அல்லது சகல இனங்களும் சேர்ந்து வாழுதல் என்பது குறித்த நிலையில் இவர்கள் ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கலாம். அதற்கான சாத்தியங்கள் நிறையவே உள்ளன. ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான கள நிலைமை அங்கே ஒரு திட்டங்களுடன் இல்லாத இந்த காலகட்டத்தில் இவர்களாக முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு திட்டங்களுக்கு கூட தென்னாப்பிரிக்கா ஒரு திட்டத்தை ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கின்றது. அல்லது தென்னாப்பிரிக்கா இந்த இரு தரப்பிற்குமான ஒரு நடுநிலையை வகிக்கின்றது என்பது இந்த தமிழர்கள் தரப்பு மற்றும் அந்த அரசு ஆகியவை அதனுடன் உறவாடிய விதங்களில் காணக்கூடியதாக இருந்தது. இது குறித்த செய்திகள் கூட வந்திருந்தன. எனவே ஆம், சாத்தியம். ஆனால் அதன் நிலைமை என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒன்று என்பதுதான் இன்றைய எங்களின் தெரிவாக நாங்கள் நேயர்களுக்கு விட்டு செல்லலாம். இதோடு நாங்கள் இந்த வாரத்துக்கான நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சுதர்மா அவர்களே. நன்றி தினேஷ், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.